பாண்டிச்சேரிக்கு போன ராகவ முரளி திட்டம் போட்டு தனியாக ஒரு இடத்துல கடத்தி வச்சிருக்காரு. கையை கட்டி போட்டு கண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காரு. நான் விவேக்கோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு முரளி ராகவ் கிட்ட வீரவசனம் பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வீட்டில் அபியை காட்டுறாங்க. அபி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. முருகன் சிலை கீழே விழுகுது. இதை பார்த்துட்டு பதறி போகிறாங்க. தன்னுடைய கணவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போன அபி ஃபோன் எடுத்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் ராகவுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. கடைசியில் ஒரு வழியாக ராகவ் பாண்டிச்சேரிக்கே போகல அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இதை வீட்டில் இருந்த அணுக்கிட்டையும் ஆகாஷ்கிட்டையும் சொல்கிறாங்க. ராகவ் வச்சுருந்த ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணி பார்க்குறாரு ஆகாஷ். ராகவ் எங்கே இருக்காரு அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து காரில் ராகவ் தேடி அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு மறைஞ்சிருந்து சுந்தரி பார்க்குறாங்க. சுந்தரி உடனே முரளிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அபி ஆகாஷ் அனு 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இந்த சீன்ஸ் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால சீக்கிரமாகவே இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.